ஐயா வணக்கம். இங்கே பாருங்கள், நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, வேங்க மரத்தில் நம்மளுடைய நினைவுகளை தக்க வைக்கிற அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது, மரம் ஃபுல்லாக மருத்துவம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் ஒரு சின்ன உதாரணம் இதில் பாருங்கள். இது பாருங்கள், நரம்பு மஞ்சள் கோடு ஒன்று தீருதுங்களா, அது பாருங்கள், அப்படியே நான் எடுக்கிறேன். முணுங்க பாருங்கள், பாருங்கள் துகளாக வருதா வெளியே. இதுதான் அந்த நினைவுகள். கேஸ்டனுடைய மண்ணில் இருக்கிற உலோகத்தை இதை மாற்றி தக்க வைக்கும். இந்த மரத்துடைய குணமே அதுதான். பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், அப்படி இருங்க தெளிவாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இது ஆஸ்திரேலியா வேங்க தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள், துகள் தெரியுதுங்களா, மஞ்சளா. ஆமாம், இதுதான் மருத்துவ குணம் கொண்டது. இது பாருங்கள், இந்த மேலே இருக்குது பாருங்கள், இது மரத்துடைய சைடு, அதாவது ஒரு மரம் உருட்டு இருக்குன்னா உருட்டுக்கு சைடில் வர்ற மரத்தில் மட்டும்தான் இந்த விளைச்சல் காட்டும். சென்ட்ரு குருத்தில் வர்ற இடத்துல கண்டிப்பாக இது வராது. ஏன்னா நீரோட்டம் அதிகம் இல்லையா, அந்த இடத்துல தெரியாது, இந்த தன்மை அதிகமாக உட்காராது. இங்கே பாருங்கள், இதில் எங்கே பாருங்கள், இங்கே இருக்கா வெள்ளையாக இருக்குது பாருங்கள், வெள்ளையில் மஞ்சளாக இருக்கா, இந்த மஞ்சள் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி கருங்காலிலையும் இருக்கும், ரோஸ் வுட்லையும் இருக்கும். நம்ம ஊர் நாட்டு வேங்குது பார்த்தியா, அந்த வேங்கில் அழுத்தமாக இருக்கும், தெரியாது. நம்ம ஊர் நாட்டு வேங்கில் அழுத்தமாக இருக்கும், அதில் தெரியாது. சரிங்களா. அந்த வேங்க மரத்தில் இருக்கிற அந்த மருத்துவ குணம் என்னன்றது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்புறம் சில நண்பர்கள் ஏங்க காவடி பூஜை போட்டு தான் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஏங்க காவடி பூஜை போட்டால் தான் அது கணக்கா இல்லை எப்படி, அது இதை பற்றி தெரியல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுவும் என்னான்னு சொல்கிறேன். இப்படி நான் பூஜை ஏன் போடுறேன்னா, நான் முன்ன சொன்னதை போல் நீங்கள் காவடி எடுக்கக்குள்ள எவ்வளோ கஷ்டத்துலேயும் எடுப்பீங்க, சந்தோஷத்துலேயும் எடுப்பீங்க. அப்போ உங்களுடைய நினைவுகளை தக்க வச்சுக்கின்னு மறுபடியும் கொடுக்கும். வேங்க மரம் எடுத்துக்கும் மறுபடியும் கொடுக்கும், இந்த தன்மையை கொண்டது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நூல் அளவில் எல்லாத்தாவும் என் கைப்படாத இடமே கிடையாது. உண்மை தானே. அப்போ அப்படி இருக்கக்குள்ள நான் வேலை செய்யக்குள்ள சரியான சிந்தில், நான் சரியான யோசனையில் நான் வேலை செய்யணும். அப்படி சரியான யோசனையில் நான் வேலை செய்யலை அப்படின்னும் போது எனக்குன்னு தவறான எண்ணங்கள் வரலாம், கோபங்கள் வரலாம், எனக்கு பல சிந்தனைகள் வரலாம், நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். அப்போ அந்த நினைவுகளை தக்க வச்சுக்கணும் போது எடுத்துகிட்டு போகிறவங்க நல்லா இருக்கணுன்ற மனநிலையில் மட்டுமே நான் ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது. ஏன்னா இந்த காவடி செய்கிறேன்னா 4 கணக்கு பிடிக்கும். அப்போ எத்தனையோ நான் வேலை செஞ்சுட்டு கூட ஒருத்தனை நான் தப்பாக திட்டலாம், வாய்ப்பு இருக்குது. இது எல்லா சிற்பிக்கும் தெரியும், எல்லாரும் இது ஏற்றுக்கிற விஷயந்தான். அப்போது இது பூஜை போடக்குள்ள நான் இந்த காவடி வேலை செய்கிறவங்க தான் போடணும். சுத்தமாக கழுவிட்டு சந்தனம், விபூதி, திருநீர் இதெல்லாம் வச்சு பொட்டு பூ எல்லாமே ஒரு பூஜைக்கு உண்டானது எல்லாமே செஞ்சுட்டு, அப்போ நான் ஒவ்வொரு முறையும் நான் கேட்பேன், வைக்கக்குள்ளலாம் பொட்டு குங்குமம் இதெல்லாம் நான் வைக்கக்குள்ள ஒவ்வொரு முறையும் நான் கேட்பேன். எப்படி சொல்கிறதுனா, முருகா, நான் தெரிஞ்சு தெரியாமல் எவ்வளோ நான் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் இது எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. நான் என்ன செஞ்சாலும் என்னை சேர்ந்தது. உன்னை தொட்டு தூக்கி நான் செதுக்கக்குள்ள என்ன செஞ்சுருந்தாலும் என்னை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நான் வழிபட்டு, நான் அவர்கிட்ட சாஸ்தானமாக மன்னிப்பு கேட்டு, நான் எந்த பாவங்களும் செஞ்சுருந்தாலும் இது செய்யக்குள்ள அந்த பாவங்கள் எனக்கே சேரணும், இதை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறத வச்சு நான் கேட்டு, நான் இல்லை, எல்லா சிற்பிகளும் அது பண்ணுறது தான். பூஜைங்கிறது அதுதான். ஏதோ கழுவிட்டு போட்டு பூவில் வச்சு ஏதோ ஒரு கடமைக்கு பண்ணுற மாதிரிலாம் எந்த சிற்பியும் பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை. நான் வெளிப்படையாக பேசுகிறேன், சில பேர் சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம், தவறு கிடையாது. அப்படி ஒரு மனநிலையில் நம்ம இருக்கக்குள்ள அதை நான் என்னுடைய இது என்னவோ நான் எல்லாமே பூஜை மூலிமா நான் மனசு அந்த பூஜை பண்ணுறது என்னுடைய மனசில்
கொடுக்கக்குள்ளே நல்ல எண்ணங்கள் வரணும், சந்தோஷமாக நான் அவங்க கை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பூஜை பண்ணுறோம். அதுவும் காரணம் இருக்குது. இப்போ அவங்க எடுத்துகிட்டு போய் முறையான பூஜை இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை கங்கை பூஜை பண்ணுறதுங்கிறது அவங்களே சேர்ந்தது, அது நாம் பண்ண முடியாது. இப்போ நான் எவ்வளோ அழகாக செஞ்சாலும் என்னுடைய கண் பார்வை அந்த காவடிக்கு படும். ஒரு தாய் ஒரு பிள்ளையை பார்த்து அழகாக இருக்குடா மகனே, நீ அழகாக இருக்கிறடா அப்படின்னு சொல்லக்குள்ளே அதே ஒரு டிஸ்டி தான், அதே ஒரு கண் பார்வை தான். கண் பார்வைன்னா வந்து இந்த எலுமிச்சி மலம் சூனி வைக்கிறதெல்லாம் கண் பார்வை கிடையாது. நம் கண்ணால் பார்த்து ஒரு அழகை ரசிக்கக்குள்ளேயே கண் படும், இதுதான் உண்மை. அப்படி இருக்கக்குள்ள டிஸ்டி சுற்றி போடுவாங்க. யாரு கண்ணும் பட்டுச்சோ யாரு கண்ணும் அந்த டிஸ்டிலாம் போடணும்னு சொல்லி சுற்றி போடுவாங்க. அதுக்கு தான் அந்த எலுமிச்சி மலம் வச்சு சுற்றி போடுறது, தேங்காய் வச்சு சுற்றி போடுவாங்க. சில பேர் பூவால் சுற்றி இறங்கு வாங்கி போடுவாங்க. இந்த மாதிரி பல விதம் இருக்குது. இது எல்லாமே நம்ம மனசுக்கு ஒரு ஆத்மா திருப்திக்காக பண்ணுறது, யார் கண்ணும் பட்டிருக்குமோ அப்படின்னு. இதுதான் இந்த சிற்பிகள் எந்த சிலை செஞ்சாலும் பூஜை பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான விதிமுறை. சரிங்களா? அதே போல் சில பேர் காவடி வந்து ஐயா வீட்டில் வைக்கலாமா கோயிலில் வைக்கலாமான்னு பல யோசனைகளில் கேட்டிருப்பாங்க. என் கருத்து என்னன்னா, நீங்கள் வீட்டிலும் வைக்கலாம் கோயிலும் வைக்கலாம். வீட்டில் வைக்கிறதுக்கு இடையில கோயில் வச்சுருங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் இங்கே பாருங்கள், நம்ம கடையில் ஏகப்பட்ட தூசி வரும். ஆனால் இருந்தாலும் டெய்லியும் அவர் நான் சுத்தம் பண்ணுவேன். வரனா விட்டு வரனா கூட சுத்தம் பண்ணிடுவோம். பாருங்கள், ஒரு கார்பெண்டர் கடையில் எவ்வளோ காதம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ சுத்தமாக இருக்கிறாரு. இப்படி தான் நம்ம வச்சுக்கணும். எந்த அளவுக்கு காவடி சுத்தமாக இருக்கோ, மரத்தில் தூசி படாமல் பூச்சி கூண்டு கட்டாமல் நம்ம வச்சுருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்களும் சுத்தமாக இருக்கும். நம்ம முன்ன வீடியோவில் போட்ட மாதிரியே பூச்சி கூண்டு கட்டிக்கின்னு மஞ்சள் தூள் சுத்தமாக பூசிட்டு அந்த காவடியில் குறைஞ்சபட்சம் 10 வருஷம் தான் அது வயசு. அதுக்கு மேலே அது தாண்டாது. ஏன்னா அது பராமரிப்பே இல்லையே. வருஷத்துக்கு ஒரு முறை நானும் எடுத்துக்கு நல்ல பக்தி வந்துருச்சு, நான் ஆடுறேன்ப்பா பயங்கரமாக பாராப்பா அப்படின்றதோட அந்த காவடி ஆத்மாத்மாவாக நாம் வந்து வணங்குறோம். அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதே நம்மளை சேர்ந்தது. சரிங்களா? இந்த மாதிரி விஷயமும் இருக்குது. அதே மாதிரி சுத்தமாக காவடிக்கு வந்து மஞ்சள் பூசாதீங்க. நிறைய பேர் மஞ்சள் ஃபுல்லாகவே பூசிடுவாங்க. மஞ்சளை பூசிட்டு பொட்டு வைப்பாங்க. சாமி நெத்தியில் ஒரு பொட்டு வைங்க. அப்போ தான் நீங்கள் காவடி எடுத்துகிட்டு போகல அழகாக பிரமாதமாக தெரியும். பார்க்குறதுக்கு ஒரு எழுந்து வர்ற மாதிரி தெரியும். அலங்காரம் எவ்வளோ நாளையும் பண்ணுங்க, அலங்காரம் எவ்வளோ நாளையும் பண்ணலாம். ஆனால் சுத்தமாக மஞ்சள் பூசக்கூடாது. அதே மாதிரி காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க பாதத்துக்கு பூசுவாங்க. பாத யாத்திரையாக கிளம்பக்குள்ளே எந்த நோய் நோடுவோம், அதாவது கிருமி அவங்களுக்கு அண்டக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பாதத்துக்கு வந்து கண்டிப்பாக பூசுவாங்க மஞ்சள். அதுதான் பூசணும், காவடிக்கு பூசக்கூடாது. நானே காவடி எடுத்துகிட்டு போகலாம், ஏங்க இவ்வளோ அழகாக பண்ணுறீங்க மஞ்சள் பூசலையானுவாங்க. நான் சொல்லுவேன், இப்போ சொன்னீங்கல்ல அழகாக இருக்குதுன்னு, அந்த அழகு கெட்டுறக்கூடாதுங்கிறதுனால மஞ்சள் பூசுறது இல்லைங்க ஐயா. யாரோ என்னமோ பண்ணட்டும், நான் பண்ணுறதில்ல. இதுதான் உண்மை. மற்றவங்க போய் கிணத்துல குதிக்கிற மாதிரி நான் குதிக்க முடியாது. இதுதான் சிந்தனை, இதுக்கு உண்டான அறிவு என்னவோ அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். எல்லாரும் பண்ணுறாங்கிறதுக்கோசரம் நாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை காவடி எடுக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் போடுங்க. காவடிக்கு வந்து எண்ணெய் காப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காவடியை பராமரிக்கிறது பாதுகாப்பு எல்லாமே எண்ணெய் தான். எண்ணெய் போட போட மெருகேறும் காவடி. அதே மாதிரி எண்ணெய் போனதுக்கு முன்னாடி நீங்கள் கங்கை பூஜை போடக்குள்ளே தண்ணி வந்து படுங்க இல்லையா, அப்போ தண்ணி பட்டாலும் அந்த எண்ணெய் வந்து உள்ளே அலோவ் பண்ணாது, பாதுகாப்பாக இருக்கும். இங்கே வந்து நிறைய எண்ணெய் காப்பு போட்டு ஒரு காவடி இருக்குது, காட்டுறேன் இருங்க. ஆகும் ஒரு 300 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஆள்ருக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் எண்ணெய் காப்பு போட்டு போட்டு காவடி இந்த அளவுக்கு 300 வருஷம் நம்ம கூட வந்திருக்கே, பெரிய விஷயம் இல்லையா? அப்படி இருக்கக்குள்ளே எண்ணெய் போட்டால் மட்டும்தான் அது தாங்கும். வருஷத்துக்கு ஒரு பாலிஸ் எல்லாம் போடக்கூடாது. இதோ அழகாக இருக்கட்டும்னு முதல்ல இப்போ கேட்குறாங்கன்னு பண்ணுறோம். ஆனால் பாலிஸ் முறை கிடையாது, எண்ணெய் காப்பு தான் வைக்கணும். இதுதான் முறையும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு தம்பி ஒருத்தர், ஐயா நீங்கள் நிறைய விஷயம் தெரியாதெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் இன்னொரு வீடியோ போடுங்க, நிறைய வீடியோ போடுங்கன்னாரு. கண்டிப்பாக வீடியோலாம் போடுறேன். டைமு தான் பிரச்சனை நம்மளுக்கு. அதே மாதிரி நம்ம பேசுகிறது கொஞ்சம் முன்ன பொண்ண பேசுவோம், கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல, ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, மன்னிச்சிக்கோங்க. இதுதாங்க, இவ்வளோ தாங்க என் விஷயம். இதை நம்ம பராமரிக்கணும். இந்த வேங்க மரம்
பலாமரம் முன்ன காட்டினாங்க இல்லையா, பலாமரம், அதுக்கு இதுக்கெல்லாம் இந்த வித்தியாசம் வரும். நன்றிங்க, நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களே, நண்பர்களே. நன்றிங்க, நன்றிங்க.